எங்களுடைய ஆவிக்குரிய அந்த பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? உங்களுடைய என்னுடைய ஆத்துமா எவ்வளவாய் இருக்கிறது? நீங்கள் இந்த இடத்துல மாம்சமாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? இன்றைக்கு சிலர் சொல்லுகிறோம் மாம்சத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, ரத்தத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துக்கு போகாது அப்படின்னு சொன்னால் ஏன் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மாம்சத்தை சரீரத்தை கொடுத்தார்? ஏன் ஆண்டவர் எங்களுக்கு ரத்தத்தை கொடுத்தார்? ஏன் ஆண்டவர் இந்த பூமியில எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார்? தேவனுடைய வார்த்தையில எங்கும் சொல்லி இல்லை நீ பாவம் செய்தா பரவாயில்ல நீ பரலோகம் போயிடுவா அப்படின்னு சொல்லி வேதம் எங்கேயாவது சொல்லியிருக்கா? ஆனா இன்றைக்கு அப்படியே பிரசங்கம் பண்ணுகிற பயங்கரமான கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்க தேவனுடைய வார்த்தையில ஒரு பகுதியை வாசிக்கலாம். உபாகமம் எழுதிய உபாகமம் 4வது அதிகாரம் உபாகமம் 4வது அதிகாரத்திலே 9வது 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். උපාගමම් 4வது அதிகாரத்திலே 9வது 10வது වසனம். නුඹේ ඇස්වලින් දුටු දේවල් නුඹට මතක නැති නොවන පිණිස නුඹේ ජීවිතයේ සියලු දවස්වල ඒවා නුඹේ සිතෙන් පහත් නොවන පිණිස බලාගෙන නුඹේ ආත්මය ප්‍රවේශමෙන් ආරක්ෂා කරගනින්න. ඒවා නුඹේ පුත්‍රයන්ටද නුඹේ පුත්‍රයන්ගේ පුත්‍රයන්ටද දන්වා පන්න. ඒවා නම් ස්වාමීන් වහන්සේ මට කතා කොට සෙනග මාළකට රැස් කරපන්න. ඔවුන් භූමිය මතු පිට ජීවත් වෙන සියලු දවස්වල මට බය වෙන්න ඉගෙන ගන්නා පිණිස තමුන්ගේ දරුවන්ට උගන්වන පිණිස මාගේ වචන ඔවුන්ට ඇසෙන්න සලස්වන්නෙමි. මට කී කල නුඹ පොරේ පිළිවි නුඹේ දෙව් ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ සිටි දවසේදී කුළු දේවල්ය. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சொல்லுகிறது? இந்த இடம் சொல்லுகிறது உன் கண் கண்ட காரியங்கள், உன் ஜீவியத்திலே உன் வாழ்க்கையில நீ அனுபவித்த அனுபவங்கள், මතක නැති කරන්නට එපා. இந்த காரியங்களை நீங்கள் மறந்து போக வேண்டாம். මෙතනට ආපු ඔබ இந்த இடத்துக்கு வந்த நீங்கள் අවුරුදු 10කට 15කට 20කට ඉස්සර වෙන්න ඇති. சில நேரத்துல 10-15 வருஷத்துக்கு முன்பதாக இந்த இடத்துக்கு வந்தவர்களா இருக்கலாம். என்ன வேளாவே ඔබ හිටපු තත්ත්වය ඔබට මතකද? நீங்க இந்த இடத்துக்கு வந்த நாளிலே நீங்க என்ன நிலைமையில வந்தீர்கள் என்பது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? මම මෙතනට එන්න ප්‍රථමයෙන් මම හිටපු කාලය මම එච්චර තික්ක ජීවිතයක් අටුක ජීවිතයක් මම එපා කරපු ජීවිතයක් ගත කරපු පාපිච්ච මිනිස්සෙක්. நான் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கையில நான் பல பாவங்களை செய்து பலவிதமான அசுத்தங்களை செய்து கசப்போடு வைராக்கியத்தோடு வாழ்வதற்கே தகுதி இழந்த ஒரு மனிதனாய் வாழ்ந்தவன். யாருமே என்னை ஒரு மனிதனாக கணக்கெடுக்க மாட்டார்கள், அவ்வளவு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நினைவு இருக்கிறதா? இந்த இடத்துக்கு வரும் பொழுது ஜீவிக்கிற இயேசுவிடத்தில் வந்த பொழுது நீங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனையோடு மந்திரம் சூனியம் செய்வினை கட்டுகள் வியாதிகள் கண்ணீர் என்று மிக கஷ்டமான ஒரு நிலையில இடத்துக்கு வந்திருப்பீர்கள். சில நேரத்துல சாப்பிடுவதற்கு ஒரு நேரம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம ஏதோ ஒரு குடிசை வாழ்க்கையில இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனா இன்றைக்கு தேவன் உங்களை எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால்
නමුත් ஆனாலும் ඔබ අද ඉන්න තැන ගැන ඔබ අහංකාර වෙනවා උඩුරු වෙනවා මම තමයි කියන තැන ඉන්නවා. இன்றைக்கு நீ இருக்கிற நிலையை குறித்து நீ பெருமைப்படுகிறாய். என்னுடைய பலத்தினாலே நான் இந்த இடத்துக்கு வந்தேன் என்று. මේ තැනට එනකම් ඔබට මඟ පෙන්නපු පියාණන් පුත්‍රයන් ශුද්ධාත්ම වහන්සේ ත්‍රි එක්දෙවියන් වහන්සේව ඔබ කොච්චර අමතක இந்த කරගන්නවද? இடத்துக்கு உன்னை கொண்டு வந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை நீ மறந்து போயிருக்கலாம். අපි ඉරිදා සභාවට එනවා ඒක ඇත්ත. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருகிறோம் உண்மை. හැබැයි අපේ පුද්ගලික ජීවිතේ ஆனால் எங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே අපේ පුද්ගලික ජීවිතේ எங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே යාත්‍රාව නැහැ. ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, විහාර යාත්‍රාව உபவாச නැහැ. ஜெபம் கிடையாது, සභාවේ වෙනත් කාර්යයන් වලදී සහභාගීත්වය නැහැ. சபையில இருக்கிற ஏனைய காரியங்களிலே பங்களிப்பு செய்வது கிடையாது. කෝ අපේ ආත්මික ජීවිතේ වර්ධනය? எங்க எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சி? ඒවනම් අපි මේ ලෝකේ මාංශයේ ඉන්න වෙලාවෙදී තමයි මේ ටික කරන්න ඕනේ. நாம் இந்த உலகத்திலே இந்த சரீரத்திலே வாழும் பொழுதுதான் இந்த எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். ඒ නිසා තමයි කියන්නේ ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, ඒවා නුඹේ සිතෙන් පහ නොවන පිණිස බලාගෙන இவைகள் உங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. අපිට මුල අමතක වෙන වෙලාවේදී எங்களுக்கு ஆரம்பம் மறக்கும் பொழுது, යේසුස් වහන්සේ කරපු ඒ ආශ්චර්යමත් දේවල් අපි අමතක වෙන இயேசு වෙලාවේදී கிறிஸ்து எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாங்கள் மறக்கும் பொழுது, ඔබයි මමයි ලෝකයේ ලස්සනට වැඩ බෙලා ලස්සනට පෙන්නේදී நீங்களும் நான் இந்த உலகத்திலே உலக பார்வையிலே நன்றாக இருப்போம். හැබැයි ஆனாலும் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දැන් ආවොත් ඔබයි මමයි යන්න සූදානම්. இப்பொழுது இயேசு சுவாமியின் இடத்துல வந்தா நீங்களும் நானும் பரலோகம் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? යන්න සූදානම්. அவரோடு போக ஆயத்தமா இருக்கிறோமா? ඔබ තවම நீங்கள் இன்னும் ඇතුලේ තිත්තකම තියාගෙන உள்ளே கசப்பை வைத்துக்கொண்டு, வைராக்கியத்தை வைத்துக்கொண்டு, දෙවියන් වහන්සේ අකමැති සියලු දේවල් තියාගෙන தேவனுக்கு விருப்பமில்லாத சகல விதமான பாவங்களை வைத்துக்கொண்டு අපි සභාවට විතරක් ඇවිල්ලා වාඩි වෙලා හිටියොත් நாங்கள் சபையிலே மட்டும் வந்து அமர்ந்திருப்பதினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. වැඩක් තියෙන්නේ. அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? අපි මරණම වලදාන්න ඒවා ජීවත් වෙලා ඉන්නකොට අපි හොඳට ලෑස්ති කරලා நாங்க செத்தவுடன் எங்களை அடக்கம் பண்றதுக்கு உயிரோடு இருக்கிற நேரம் நாங்க எல்லாம் ஆயத்தப்படுத்தி விட்டு පාවට දාලා කපුටට රෙදි දාලා இது அப்படியே கீழே அப்படியே துணியெல்லாம் விரிச்சு கம்பளங்களை விரிச்சு වියන් බැඳලා அங்க மேல கூடாரம் போட்டு අපර බෑන්ඩ් එක ගහලා நல்லா தப்படிக்கிற பேண்ட் செட் கொண்டு வந்து பேண்ட் அடிச்சு ඔක්කොම කරන්න ලෑස්ති වෙලා සල්ලි ට්‍රේන් කරලා ඇති. நாங்க சாகுறதுக்கு முன்னுக்கு இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி அதுக்கெல்லாம் காசு கட்டி வச்சுக்கோ. நான் செத்ததுக்கு இதெல்லாம் பண்ணணும். ஆனாலும் ඔබේ ආත්මෙට මොකක්ද වෙන්නේ? உங்களுக்குள்ள உங்க ஆத்மாவுக்கு என்ன நடக்கும்? චුට්ටක් ඔබ හිතන්න. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. අද අපි වෙනස් වෙන්න ඕනේ නැහැ. இன்னைக்கு நாங்க மாறக்கூடாதா? පිටිපස්සේ ඉන්න සහෝදරි, பின்னால இருக்கிற சகோதரி, ඔතන මෑගත් එක්ක ඉන්න සහෝදරි නැගින්නවා. தண்ணி பிடிச்சு உட்காருங்க, எலும்பாயிங்க உட்காருங்க. වාගේ ජීවිතේ වාගේ කඳුල වේදනාව ස්වාමීන් වහන්සේ දකිනවා. உங்க வாழ்க்கையிலே உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய கண்ணீர் வேதனைகளை கர்த்தர் அறிகிறார். වා ජීවිතයත් මරණයත් එක්ක සටන් කරමින් සිටින්නේ. உங்க வாழ்க்கையில நீங்க ஜீவனோக்கும் மரணத்தோடும் கூடிய போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில உண்டு. මොකටද ජීවත් වෙන්නේ? ஏன் வாழணும்? අයියෝ මම කවද්ද මේ දේවල් වලින් නිදහස් වෙන්නේ? எப்பொழுது இந்த பிரச்சனைகளை வாழ்க்கை விட்டு போகும்? වා එච්චර මානසික වේදනාවෙන් ඒ ප්‍රශ්න அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே உங்களுடைய மனநிலையில பயங்கர வேதனைகள் காணப்படுகிறது. ඔබ විශ්වාසී කියනවා. நான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், දුවේ மகளே, මම අද ඕන නිදහස් කරනවා. நான் இந்த நாளிலே உங்களுடைய பிரச்சனைகளை உன்னை விடுவிக்க போகிறேன். ඔබ මට ඉඩ දෙන්න අවශ්‍යයි. ஆனால் நீ எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். ඔබගේ ප්‍රශ්න වලට විසඳුම හොයාගෙන ගිහිල්ලා ඔබගේ ශරීරෙනොත් ඔබ දුක් වෙනවා, ශරීරෙනොත් එපා වෙනවා, කියන ජීවිතෙත් එපා වෙලා ආත්මෙත් විනාශ වෙන්නයි நீ යන්නේ. உன் பிரச்சனைகளுக்கு நீ உன் சொந்த பலத்திலே பதில் தேடி 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 நீ விழுந்து சோர்ந்து இன்றைக்கு உன்னுடைய ஆத்மாவை நீ இழந்து போவாய். ඔබ විශ්වාසය අනුතරවයක් දෙන්න. தேவன் ஒரு புதிய ஆரம்பத்தை, புதிய துவக்கத்தை தர விரும்புகிறார். අද හිතන්න නිදහසක් දෙන්න. இதுவரைக்கும் நீங்கள் நினைக்காத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே செய்வார். ඔබේ මේ මරණයේ දූතයා ඔබෙන් අයින් වෙන්න යනවා. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த மரணத்தின் தூதன் உங்களை விட்டு அகற்றுவார். සමාදානය දෙන්න යනවා. இழந்து போன சந்தோஷத்தை, சமாதானத்தை தேவன் திரும்ப தருவார். පාතන් වෙලා නැහැ. நீங்க தனிமையா இல்லை. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තාත්තා කෙනෙක් කෙනෙක් වාලා ඉන්නවා. இயேசு கிறிஸ்து ஒரு தகப்பனாய் உங்கள் அருகிலே இருக்கிறார். ඔබ ඉච්ඡර වේදනාවෙන් හිටියේ. நீங்கள் அவ்வளவு வேதனையோடு தான் வாழ்கிறீர்கள். ඇත්තට බොරු හොඳ අපුඩියක් ආවුද? கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.
இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். ඒක අපට අවශ්‍යයි. இயேசு கிறிஸ்துவுக்கு வேண்டும் ඔබගේ ජීවිතේ உங்க வாழ்க்கையில ලෞකික ප්‍රශ්න ටෙන්ෂන් වලවත් එක්කම இந்த உலக பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற அதே நேரத்தில் ආත්මිකවත් නිදහස් කරන්න. உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை விடுதலை செய்யணும். දේවල් ගන්න அன்பான தேவ பிள்ளைகளே, දැන් කියනවා ஆண்டவர் சொல்கிறார், ඔබට කරපු දේවල් අමතක කරන්න එපා. உனக்கு நான் செய்த காரியங்களை நீ மறந்து விடாதே. ඔබයි මම යේසුස් වහන්සේට කොච්චර කාලයක් දෙනවා. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? කොච්චර කාලයක්. எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? දැන් අපේ ආත්මය විනාශ වෙන ඊළඟ තැන තමයි அடுத்து எங்க ஆவி இல்லாம போற இன்னொரு இடம் தான் නික්මයාම 23 ධාතුව. யாத்ராகமம் 23வது அதிகாரம் 13வது வசனம். මොකක්ද කියන්නේ? யாத்ராகமம் 23வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுகிறது? එතන කියනවා ඔව් කියනවා. வாசிங்க. කිසිම අන් දෙවිවරයෙක් ඔබගේ කටින් පිට නොවන පිණිස බලාගෙන ඉන්න. நான் உங்களுக்கு சொன்னவைகள் யாவற்றிலும் சாவதானமாயிருங்கள். அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அது உன் வாயிலிருந்து பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். දැන් අපි යම් තැනක ඉඳලා යේසුස් වහන්සේ ළඟට ආවා. நாங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இடத்துல வந்திருக்கிறோம். දැන් අපි වෙන දෙවිවරු අදහන්නේ. நாங்க இன்னைக்கு வேற தெய்வங்களை கும்பிடுவது கிடையாது. 3 කෝටියක් දෙවිවරු අදහන්නේ. நாங்க 30 கோடி தேவர்களை வணங்குவோம். ஆனாலும் ඔබගේ උගත්කම உங்க படிப்பு, உங்களுடைய கல்வி அறிவு, ඇයි ළමයි කොහොමද? ඔබගේ උගත්කම ඔබ දේවත්වයෙන් සලකනවා. நீங்க சில நேரத்துல உங்களுடைய படிப்பு அறிவு தான் உங்களுடைய தெய்வமாக சில நேரம் பெரிதாக நினைக்கிறீர்கள். ඔබගේ රැකියාව, உங்க தொழிலை ஏதோ பெருசா நினைக்கிறீங்க. ඔබගේ බලය, உங்க அதிகாரத்தை பெருசா ඔබගේ நினைக்கிறீங்க. නිලය, உங்களுடைய தகுதியை பெருசா நினைக்கிறீங்க. ඔබ දේවත්වයෙන් ඔබ දෙවියෙක් හැටියට ආරූඪ කරගෙන சில நேரத்துல இப்படியான காரியங்களை எல்லாம் உங்களுக்கு தெய்வமாக மாற்றி உங்களையும் ஒரு தெய்வமாக மாற்றிக் கொள்கிறீர்கள். දැන් අපේ අපල කාලය ඉවරයි. எங்களுடைய எல்லா தீட்டு கால மோச கால කරුමේ ඉවරයි. எங்களுடைய சாபம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. අපේ කරුමේ ඉවරයි. எங்களுடைய சாபங்கள் முடிஞ்சிருச்சு. ඒ සම්මත මම මෙතනින්. அதனாலதான் நான் இந்த இடத்துல இருக்கிறேன். යේසුස් වහන්සේ තමන්ගේ ජීවිතය පූජා කළව නිදහස් කරයි කියන එක ඔබට අවබෝධයි. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன் ஜீவியத்தை கொடுத்து மரித்து உங்களை விடுதலை ஆக்கினார்ங்கிறதை நீங்க மறந்து விட்டீர்கள். හරිද? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குகிறதா? ඔබ රුචිදුරක් ගෙලා තින්නේ කොහොමද? இவ்வளவு தூரம் உங்களை உயர்த்தி கொண்டு வந்தது யார்? සමහරක් ළමයි ලොකුනා මහනවා. சில பிள்ளைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆன உடனே சொல்லுவார்கள், තාත්තේ ඔයා අපිට මොනවද කරලා තින්නේ? அப்பா எனக்கு என்ன நீங்க பண்ணிட்டீங்க? තාත්තේ ඔයා මොනවද අපිට කරලා? எனக்கு என்ன செஞ்சீங்க பண்ணீங்க? අපි நாங்களும் යම් තැනකට ආවට පස්සේ ஒரு இடத்துக்கு வந்த உடனே යේසුස් වහන්සේගෙන් අහනවා. இயேசு சுவாமியை பார்த்து கேட்கிறோம், ඔයා අපිට මොනවද දෙන්නේ? என்ன ஏசப்பா நீங்க செஞ்சீங்க எனக்கு? අපිට අමතක වෙලා. எங்களுக்கு மறந்துருச்சு. ස්වර්ග රාජ්‍ය අතහැරලා அவர் பரலோக ராஜ்யத்தை விட்டு මේ ලෝකෙට இந்த பூமிக்கு வந்தார். ඔබයි මාවයි නිදහස්. உங்களை என்னை விடுவிக்கும்படியாக. ඔබයි මායි විඳින්න ඕනි වේදනාව එතුමා විඳා. நீங்கள் நானும் சகித்துக் கொள்ள வேண்டிய வேதனைகளை அவர் சகித்துக் கொண்டார். ඔබයි මමයි එල්ලුම් ගන්න යන්න ඕනි වෙලාවේ එතුමා එල්ලුම් ගන්න ගියා. நீங்களும் நானும் சிலுவை மரணத்துக்கு போக வேண்டிய இடத்துல அவர் சிலுவை மரணத்துக்கு போனார். ඔබයි මමයි ලැජ්ජ වෙන්න ඕනි වෙලාවේ එතුමා ලැජ්ජ වෙන්න. நீங்களும் நானும் வெட்கப்பட வேண்டிய விதத்தில் அவர் வெட்கப்பட்டார். අපිට ඒක අවශ්‍යයි නේද? இதையெல்லாம் நாங்க மறந்து போனோம். අපිට අවශ්‍යයි නේද? இன்னைக்கு இதெல்லாம் எங்களுக்கு மறந்து போயிட்டு. පරණ ක්‍රිස්තියානි කාලේනි பழைய கிறிஸ்தவர்களே, ඔබ ගැන පොඩ්ඩක් හිතලා බලන්න. கொஞ்சம் உங்களை பத்தி யோசிச்சு பாருங்க. දැන් ඔබට අවශ්‍ය වෙච්ච නිසා නේද? நீங்க அதெல்லாம் மறந்ததுனால தானே තාත්තා වෙනුවෙන් වතුර කෝපයක්වත් දෙන්න බැරිව දෙවි වෙලා තියෙන්නේ. தகப்பனுக்கு ஒரு கோப்ப தண்ணி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு உங்க இருதயம் கடினமாய் போயிருக்குது. අර මගේ ඉස්සලා යන්නේ. நான் முதல்ல சொன்னது போல, තාත්තේ அப்பா ඔයා මොනවද කරේ අපිට? எனக்கு என்ன பண்ணிவிட்டீங்க? අම්මේ அம்மா ඔයා මොනවද කරේ අපිට? எங்களுக்கு என்ன செஞ்சு விட்டீங்க? හැබැයි ඔබගේ අතපයල් හතර ලොකු වෙලා උස්මහත් වෙලා ඉන්නේ ඒ කට්ටියගේ දුක වේදනාව කඳුළු සහ බඩගින්නත් එක්කයි. பிள்ளைகளே, உங்க கை கால் வளர்ந்து நீங்க பெரிய ஆளாகி உயர்ந்து இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்க தாய் தகப்பனுடைய அந்த வேர்வை, அவர்களுடைய அந்த பாடுகள் தான். අද ළමයින්ට ඒව අමතක වෙනවා. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் மறந்து போயிருது. අපි
ජේසුස් තාත්තා ඉදිරියට අපි நாங்களும் அப்படிதான் எங்க ஏசப்பாவுக்கு முன்பதாக நாங்களும் அப்படிதான் நடந்து கொள்கிறோம். කොහොමද අපි රැකෙන්නේ? எப்படி எங்களுக்கு කඳුලන් ඉන්න අම්මා இந்த தூங்கிட்டு இருக்கிற அம்மா මල් பிரசாந்த் அம்மா ඔයාගේ අභ්‍යන්තරයේ හැංගිලා තියෙන කඳුළු ස්වාමීන් වහන්සේට පියදාන්න යනවා. ஆண்டவர் உங்களுக்குள்ள நீங்க மறைந்திருக்கிற வேதனைகள் உங்களுக்குள்ளே நீங்க அழுகிற கண்ணீரை ஆண்டவர் தொடக்க விரும்புகிறார். අද ඉඳලා යේසුස් වහන්සේත් එක්ක සම්බන්ධ වෙන්න. இயேசு சுவாமி உங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க. යේසුස් වහන්සේත් එක්ක කතා කරන්න. இயேசு சுவாமியோடு பேசுங்க. මේ වචනය කියවන්නේ නැත්නම් ඇහුම්කන් දෙන්න. இந்த வார்த்தையை உங்களுக்கு வாசிக்க முடிஞ்சா வாசிக்க, இல்லாட்டி எப்படியாவது இந்த வசனத்தை கொஞ்சம் வந்து கேளுங்க. අද දවසේ වාගේ ජීවිතේ ඒ පෞලී කියන සියලු ප්‍රශ්න වලට ස්වාමීන් වහන්සේ විසඳුම දෙන්න. கடவுள் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். ඔබ රාත්‍රියේ මේ හලන කඳුලට පියදාන්න යනවා. ராத்திரி நேரத்துல நீங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நீங்க விடுற கண்ணீரை கடவுள் பார்க்கிறார். அந்த கண்ணீரை துடைக்க கடவுள் விரும்புகிறார். ඇත්තද දුර්ගම්ම? அப்படியா உங்க வாழ்க்கையில අපි එක අපුරියක් ගාමුද? நான் போற இடங்கள்ல சொல்றது போல ඇත්තද බුදු කියලා අහන්නේ සාත්‍රකාර වගේ ඇත්ත කියලා කිව්වොත් තව ටිකක් ඉස්සරහට කියන්න නෙවෙයි. நான் சாத்திரக்கார மாதிரி உண்மையா பொய்யான்னு கேட்கறதுக்கு காரணம் இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்றதுக்கு கிடையாது. මගේ යේසුස් වහන්සේ ඔබ සනසනයි කියන එක දැනගන්න ඕන නිසායි මම මේ මාන්නේ. ஏன் ஏசப்பா உங்களை தேற்றுதா இருக்கிறத நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். එයා තාත්තා කෙනෙක් හැටියට ඔයගොල්ලන්ගේ ඉන්නවා කියන එක දකින්න ඕන அவர் නිසායි. தகப்பனாக உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ඒ යේසුස් වහන්සේ ඔබට ආදරේ. அது இயேசு சுவாமி உங்களை ඒ நேசிக்கிறார். නිසා තමයි කියන්නේ. ஆகவே தான் ඔබගේ சொல்லுவேன், ආත්මය පරිසම් කරගන්න ඕනි නම් உங்களுடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள සෙනග රැස් කරලා ස්වාමීන් වහන්සේට බය වෙන විදිය උගන්වන්න. ஜனங்களை ஒன்று சேர்த்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට බය වෙන එක ඉගෙන ගන්න වෙලාවේදී தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக் දේව கொடுக்கும் බය பொழுது, අපිට වෙන වෙලාවේදී தேவ பயம் எங்களுக்குள்ளே வரும் பொழுது අපි අනිත් දෙවියන් ගැන ආයෙ කතා කරන්න යන්නේ නැහැ. நாங்கள் மற்ற தெய்வங்களை குறித்து பேசக்கூடாது. මම ආරුඩ කරගෙන ඉන්න මගේ බලය, මගේ මුදල, මගේ නිලය, මගේ හැකියාව, මගේ ශක්තිය දෙවියෙක් හැටියට ඔබ ආරුඩ කරගන්නේ නැහැ. நாங்கள் விக்கிரகமாக மாற்றி வைத்திருக்கிற எங்களுடைய பணம், பதவி, படிப்புகளை நாங்கள் தெய்வமாய் மாற்றக்கூடாது. ඔබට වැරදුන තැන ඉගෙනම් ඔබගේ කටින් ඔබ ජීවමාන දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමවත් කරන්න ඕනි වෙලාවේදී ඔබ කියනවා මට පුළුවන් ශක්තිය නිසා තමයි අද මම මෙතනට ආවේ. உங்களுக்கு பிழைத்து போன இடம் எது? நீங்க நன்றா யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவர் இயேசு சாமியுடைய பெயரை சொல்லாம நான் என்னுடைய படிப்பு, என் பலம், என் பணத்தினால தான் இந்த நிலைமையில நான் இருக்கிறேன்னு நீங்க சொன்னதுதான். අතුර යසෝදරගේ ඉස්සලා ශක්තිය තිබෙන්නේ නැද්ද? அப்படின்னா இயேசு சாமியிடத்துக்கு வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு பலன் இருக்கலையா? අද අපිට අමතකයි යේසුස් වහන්සේගේ අනුග්‍රහය, යේසුස් වහන්සේගේ ශක්තිය, යේසුස් වහන්සේගේ දේවල අනුග්‍රහය තමයි මාව මෙච්චර දුර ගෙනාවේ. எங்களுக்கு மறந்து போயிடுச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை இரக்கத்தினால தான் நாங்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம் என்று சொல்லி. තමන්ගේ දරුවන්ට උගන්වන පිණිස මාගේ වචනය උන්ට ඇසෙන්න සලස්වන්නේමි. உங்களுடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ளும்படியாக நீ இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடு. අද අපි இன்றைக்கு நாங்களோ, වැඩිහිටි අපි பெரியவர்களாகிய நாங்களோ, දෙමව්පියනි பெற்றோர்களே, ඔබගේ දරුවන්ට දේව වචනය ඇහෙන්න සලස්වනවද? உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்களா? අපිට ඒවට වෙලාවක් නැහැ. இன்னைக்கு நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது. අන්තිමයි. ஓடு, டியூஷன் கிளாஸ் ஓடு, ගෙදර වැඩ ටික විල வீட்டு කරනවා. வேலையை வந்து செய். පාඩම් කරාද? படிச்சியா? පාඩම් කරාද? படிச்சியா? ඔබ කවදාවත් හැමෝම දේව වචනේ කියවුවා. என்னைக்காவது பிள்ளைங்க கேட்டீங்களா? வேதம் வாசிச்சியா? දේව වචනේ කියවුවා. வேதம் வாசிச்சேன்னு கேட்டீங்களா? අද පුතේ මොනවද දේව වචනේ වෙන්නේ? இன்னைக்கு என்ன மானே நீ வேதத்துல தியானிச்ச? ඇහුවද? கேட்டீங்களா? ඇහුවද? கேக்குறீங்களா? ඇහුවද? கேக்குறீங்களா? අපි මම වගේ ආත්මේ නැකලාත් නැහැ, මගේ දරුවන්ගේ ආත්මේ නැකලා. அப்படின்னா என்ன நடந்திருக்கு? நான் ஏன் ஆத்மாவை பாதுகாத்துக்கீங்க இல்ல, என் புள்ள விட்டு ஆத்மாவை பாதுகாக்கீங்க இல்ல. දුර පොඩි කරගෙන ඉන්න දුර. நீங்க தான் அவிய நமக்கு. right. වාගේ ජීවිතේ உங்க வாழ்க்கையில ඒස්වත් කරලානේ. இயேசு சாமி இன்னும் நெருக்கமா வாங்க.
නැත්නම් යක්ෂයාව හොරකම් කරන්න බලාගෙන ඉන්න දැන්වත් භාගිනව හොරකම් කරලා තියෙනවා. இல்லனா பிசாசு உங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கா, இப்பயும் பாதி வாழ்க்கையை திருடி தான் இருக்கான். ඔයා ගන්න තීරණය නෙවෙයි වැදගත් යේසුස් කියන දේ. நீங்க எடுக்கிற தீர்மானம் இல்ல மாலை முக்கியம், இயேசு சாமி உங்க வாழ்க்கையில எடுக்க போற தீர்மானம் மிக முக்கியம். නැත්නම් இல்லனா සතුරා ඔයා රැස්සියකින් හානි කරගන්න අපිට. பிசாசு உங்களை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு உங்களை கொண்டு வருவான். දැනටත් இப்போதைக்கும் මරණය மரணம் මරණෝනි செத்துறணும் මේ සිතුවිල්ල එමින් இந்த எண்ணங்கள் அடிக்கடி உங்களுக்கு வரும். ඇතුළේ තියෙන තිත්තකම ඉස්සල්ලා ඉවත් කරගන්න. உங்க மனசுல இருக்கிற கசப்புகளை எடுத்து போடுங்க. දෙමව්පියන් එක්ක තියෙන තිත්තකම් ඉවත් කරගන්න. பெற்றோரோடு இருக்கிற கசப்புகளை எடுத்து போடுங்க. යේසුස් සතුරාව නිදාස් කරගන්න. இயேசு சாமி இன்னைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார் உங்க பிரச்சனைகள்ல මේ இருந்து. නිදාස් වුණ නැත්නම් இன்னைக்கு நீங்க விடுதலை ஆகாட்டி මරණය තමයි දකින්නේ. நீங்க மரணத்தை தான் சந்திக்க வேண்டி வரும். මේක බය කරන්න නෙවෙයි இது කියන්නේ. உங்களை பயமுறுத்தல நான் சொல்றேன். යේසුස් වගේ දුක වේදනාව ඇතුලේ කියලා තියෙන තැන දකින්න. உள்ளுக்குள்ள நீங்க இறுகி இருக்கிற இடத்தை இயேசு சுவாமி பார்க்கிறார். අද නිදාස් වෙන්න නිසා යේසුස් අපිට දෙන්නේ. இன்னைக்கு நீங்க விடுதலை ஆகணும் தான் ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். අර සභාවට ගෙදර කට්ටිය එන්න නිසා එනවා නමුත් අර හදන තින්නේ. சில நேரத்துல சபைக்கு நீங்க வரது ஏதோ வீட்டுல உள்ளவங்க போன்னு சொல்றதுனால தான் நீங்க வாரீங்க, மனசுல விரும்பி வரதில்ல. අදයි අවස්ථාව. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிற ஒரு ආය நோக்கம். අවස්ථාවක් වේද කියන එක திரும்ப දන්නේ. இன்னொரு சந்தர்ப்பம் உங்க வாழ்க்கையில வருமோ ஆண்டவருக்கு தெரியாது. ඒවද නිදාස් වෙනවා. இன்னைக்கு விடுதலை ஆகணும் மகளே நீ. අන්න කරන්න ලේසි. நாங்க செத்துறது லேசு. ඔයා ඔය තැනට ගෙනාවු දෙවෝසියෝ ඒ කට්ටිය මරණකම් ඊට පස්සේ දුක් විඳින්න. ஆனா உங்களை இதுவரைக்கும் வளர்த்தெடுத்த உங்களுடைய தாய் தகப்பன் அவர்கள் சாகும் வரைக்கும் அந்த துக்கத்திலே வாழ வேண்டும். ඒ මරණක් තවත් නෑ. ඒ මරණක් තවත් නෑ. நம்ம செத்தாலும் பரவாயில்ல, ආත්මය ස්වර්ගයට යනවා. உன் ஆத்மா பரலோகம் போகுமா இருந்தா නෑ මොකද? இல்ல மகளே, මේ ලෝකේ කිසිදු අපි යම් තැනක දුක් විඳින්න ඕනේ. இந்த உலகத்திலே இவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சு போற இடத்துல துக்கம் அனுபவிக்கணுமா? සුවයයි. மகளே, உன்னுடைய தெரிவு உன் கையில தான் இருக்கிறது. நீ தீர்மானம் எடு. ශ්‍රීමන්ත දේව දරුවනි அன்பான தேவ பிள்ளைகளே, දරුවන්ට දේව වචනය සහ අපේ දැන් සාක්ෂි ඒ සාක්ෂි කියන්නේ දෙවියන් වහන්සේ අපිට කරපු දේවල්. நாங்க ஆரம்பத்துல சாட்சி கேட்ட சாட்சின்னு சொன்னா என்னது? ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்த காரியங்கள். ඒ සාක්ෂි සහ දේව වචනය අපගේ දරුවන්ට මුඩුපුරු මිනිපිරියන්ට අහෙන්න සලස්වන්න. அந்த சாட்சிகளை இந்த தேவனுடைய வார்த்தையோ எங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு நாங்க கேட்க பண்ண வேண்டும். අද ඉඳලා අපි ඒක කරන්න ලෑස්ති වෙනවා. இன்றையிலிருந்து அதை செய்ய விருப்பமா? එහෙම නැති වුණොත් அப்படி இல்லாவிட்டால் අපි දරුවන්ට අධ්‍යාපනයේ ඉහළට යවයි. நாங்க பிள்ளைகளை நல்லா படிப்புல கொண்டு வருவோம் உச்சத்துக்கு. ඔබ බුද්ධිමත් නිලතර ධර්ම ගෞරවයෙන් බිහි කරයි. நல்ல பதவி பட்டங்கள் பெறுகிற பிள்ளைகளா மாற்றுவோம். එයා ආත්මික දරුවෙක් වෙනවා. ஆனா அந்த புள்ள ஆவிக்குரிய பிள்ளையா இல்லனா, එයා ආත්මික නොවන වෙලාවේදී அந்த புள்ள ஆவிக்குரிய பிள்ளை இல்லாமல் ஆகும்போது මොකක්ද සිද්ධ වෙන්නේ? என்ன நடக்கும்? වැඩිහිටියන්ට ගරු කරන්නේ නේ. பெரியவர்களை மூத்தவர்களை கனம் பண்ணாது. මහතුනි වාද තියෙනවා ඒවට දායි. வீட்டுல இருக்கிற பெரியவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல போடும். දරුවන්ට ආදරය ඔබට ලැබෙන්නේ නැති. பிள்ளைகளுடைய அன்பு அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்காம போகும். ඔබ දරුවන්ට එච්චර ආදරය කළා දරු මරණ අන්තිම මොහොතේ දරුවන්ගේ ආදරය නැතුව තමයි අපිට මරන්නේ. நீங்க பிள்ளைகள் மேல அன்பு வச்சு 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 ஒரு கட்டத்துல சாகும் போது பிள்ளைகளுடைய அன்பு கிடைக்காம தான் சாவோம். එහෙම වෙන්න ඕනේ. அப்படிதான் நடக்கணுமா? මේ ජීවමාන යේසුස් වහන්සේ අපිත් එක්ක ඉඳලා අපේ දරුවන්ට එහෙම වෙන්න ඕනේ. இந்த ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களோட இருந்து எங்க பிள்ளைகள் கிட்ட இருந்து அப்படி ஒரு வேதனை எங்களுக்கு வேண்டுமா? අපිට එහෙම වෙන්න ඕනේ. எங்களுக்கு அப்படி நடக்கணுமா? අපිට එහෙම වෙන්න ඕනේ. அப்படி எங்களுக்கு நடக்கணுமா? මාංශවත් වෙන්න ඉන්න වෙලාවේදී අපේ ආත්මික ජීවිතය රැක ගන්න බැරි වෙනා ඔය ටික තමයි. மாம்சமாய் இந்த சரீரத்திலே இந்த பூமியிலே உயிர் வாழும் போது உங்களுடைய ஆவியை உங்களால பாதுகாத்துக் கொள்ள முடியாவிட்டால், உங்கள் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் இதுதான் நடக்கும். ஏன் කියන්නේ හරිද හරි විදියට දරුවන්ට උගන්වන්න. அப்படின்னா என்ன வேதம் சொல்லுகிறது? சரியானதை சத்தியத்தை உள்ளபடி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். අද බොරුකාරෝ කොච්චරද ගැවසෙන
කාලෙක අපි ඉන්නේ උදාහරණයක් ක්‍රිස්තියානි උදාහරණ. இன்னைக்கு அநேக பொய்யர்கள், கிறிஸ்தவ பொய்யர்கள் சுற்றி திரிகிற காலத்திலே வாழுகிறோம். ඔබ YouTube වල ඉගෙනීම් වලට අහු වෙන්න දෙපා. யூடியூப்ல போற அந்த பிரசங்கங்களை கேட்டு ஏமாற வேண்டாம். ඒ උන්ට අවශ්‍ය කරන්නේ ඕගලන්ගේ ශරීරය විතරයි. அந்த அவர்களுக்கு வேணும் உங்க சரீரம் மட்டும்தான். උන්ට වැඩක් නැහැ ඕගලන්ගේ ආත්මයට මොනවා වෙනවද කියලා වැඩක් නැහැ. அவர்களுக்கு உங்க ஆத்மாவுக்கு என்ன நடக்கிறது என்பதை குறித்த கவலை கிடையாது. ඔවුන් ඕනි ලෝකේ ගෞරවය විතරයි. அவர்களுக்கு வேணும் உலக பிரகாரமான கௌரவம் மாத்திரம் தான். ලෝකයේ දෙවිවරු වෙලා ලෝකයේ ඉංග්‍රීසි භාෂාවේ ක්ලාස් වල තියෙනවා capital G සහ simple G. அவர்கள் இந்த உலகத்தின் தெய்வங்களாய் மாறிவிட்டார்கள். අපි ඒ කුංචි දෙවිවරුන්ගේ තත්ත්වයට ඔවුන් එන පිණිස අපිව පාවිච්චි කරනවා. அவர்கள் இந்த உலகத்திலே தங்களை ஒரு தெய்வமாக காண்பித்துக் கொள்வதற்காக உங்களையும் என்னையும் பாவிப்பார்கள். අද කොච්චර දෙනෙක් රැවටිලා. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏமாந்து போயிருக்கிறார்கள். මුලා වෙලා. ஏமாந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். අපි ගායනා කරනවා මම මුලාව සිටියාව නාන්තරේ කියලා සන්ඩේ ස්කූල් ගීත ගාවා. சில நேரத்திலே சண்டே ஸ்கூல்ல நாங்க பாடுவோம், நான் மனாந்தரத்திலே வஞ்சிக்கப்பட்டு போயிருந்தேன். right? අද අපි මම මුලා වෙලා. இன்னைக்கு நாங்களும் வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறோம். ක්‍රිස්තියානි සමාජය තුල අපි මම මුලා වෙලා. கிறிஸ்தவ சமூகத்துக்குள்ளே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ඕන මම මුලා වෙච්ච එක පේන්නේ හැම වෙලේම තමන් එළියට එන පාරක් වගේ තමයි පේන්නේ. හැබැයි එකම තැන කරකෙන්නේ. என்ன நடந்திருக்கிறது? நாங்க எப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா, நாங்க ஏதோ ஒரு பாதையில வெளியே வரணும்னு நினைக்கிறோம், ஆனா ஒரே இடத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கிறோம். අපිත් එහෙම තමයි. நாங்கள் அப்படிதான். අර හාස්කම මේ හාස්කම වෙනවා කෝ තමයි තැන් වලට දුවනවා. அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குதுன்னு ஓடுவோம். ඒ නිසා තමයි නික්මයාම 23 13 එකේ වෙන්නේ දෙවරුන්ගේ නමක්වත් උඹලගේ කටින් அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, யாத்ராகமம் 33வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது, அந்நிய தெய்வங்களுடைய பெயர்கள் உங்க வாய்களிலே புறப்பட வேண்டாம். අපි අන්‍ය ඒවා අතාරිමු. நாங்க மற்ற அந்நிய தெய்வங்களை குறித்து நாங்க மறந்துடுவோம். එන්න මගේ වැඩ බලන්න. நாங்க ஆனா சொல்லுவோம், வாங்க வந்து என் வேலையை பாரு. මුන්තරම් හොර ගෙඩියෝට අහු වෙන්න එපා. அப்படிப்பட்ட வஞ்சனைக்காரர்களுக்கு ஏமாற வேண்டாம். තෙල් බෙදෙනුන් එක්ක යන්න එපා. තෙල් බෙදෙනු. තෙල් විකුණනු. என்ன விக்கிறவங்க வீட்டுக்கு போக வேண்டாம். ලේන්සු විකුණනවා. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணி என்ன விக்கிறது, லேஞ்சு விக்கிறது, தண்ணி விக்கிறது. කොහෙද මේ බයිබලේ තියෙන්නේ? பைபிள்ல எங்க அப்படியெல்லாம் விக்கிறாங்க? ඇයි මේ බයිබලේ නැති දේවල් පස්සේ අපි දුවන්නේ? ஏன் பைபிள்ல இல்லாத காரியங்களுக்கு பின்னுக்கு ஓடுறோம்? මම ඒකයි කිව්වේ. அததான் நான் உங்களுக்கு சொன்னேன். එහෙම කරන්නේ උන් දන්නේ නැහැ උන්ගේ ආත්මෙට මොනවද වෙන්නේ කියලා. උන්ලකට යන්නේ උන් දන්නේ නැහැ ඒ ආත්මෙට මොකක් වෙන්නේ කියලා. அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தெரியாது அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு, அவர்களை நம்பி போறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. දෙගොල්ලම නිරේට යන්නේ. ரெண்டு பேரும் நரகத்துக்கு தான் போவாங்க. මේ ලෝකේ පල්ටි ගහලා විසිල් ගහලා අම්මේ අප්පුඩි ගායි මිනිස්සු නියමයි කියලා කියයි. இந்த உலகத்துல வேண்டாம் ஆக்கள் பல்டி அடிச்சு விசில் அடிச்சு கையை தட்டி குதிச்சு சூப்பர்னு சொல்லுவாங்க. මම ඒකයි කිව්වේ. அதனாலதான் நான் சொன்னேன். ඒ කට්ටිය කියනවා. ඒ කට්ටිය කියනවා. அவர்கள் சொல்லுவாங்க, මාංශය සුදුනේ ස්වර්ගයට යන්නේ නැති இந்த නිසා சரீரம், இந்த மாம்சமும் ரத்தமும் பரலோகம் போவாது. වෛශ්‍යකම කීපයකට සමාන කරනවා. வேசித்தனம் ரெண்டு விடயங்களுக்கு ஒப்பிடப்படுகிறது. කේලම් කීම, புறஞ்சொல்லுதலுக்கு, රූප නමස්කාරය, விக்கிரக ஆராதனைக்கு, ශරීරාකාරයෙන් වෛශ්‍යකම යන්නේ. இன்னும் சரீர பிரகாரமாக வேசித்தனம் பண்ணுவது. ඒ කට්ටිය කියනවා. அவங்க சொல்லுவாங்க, ඒවා පිපාසයක් විතරයි. அது ஏதோ தண்ணி தாக மாதிரி. වතුර පිපාසයට தண்ணி தாக வரும்போது වතුර ටිකක් පිවුවා. தண்ணி கொஞ்சம் குடிக்கிற மாதிரி, තමන්ගේ භාර්යාව හොඳ නැත්නම් තමන්ගේ පුරුෂයා හොඳ නැත්නම් අතාරින්න ඒ කෙනෙක් කියන්නේ. உன் புருஷன் சரியில்லை, உன் மனைவி சரியில்லை, வேற ஒருத்தரை பிடிச்சுக்கோ. අනිශෝක් කැමතිනේ. எல்லாருக்கும் விருப்பம் போல. ඒ විදිහට මේ සභාවේ දේශනා කරාන அப்படி இந்த சபையில பிரசங்கம் பண்ணா, අම්මට මේ සභාවට කොල්ල කෙල්ල උඩ පැනගෙන ඉන්නේ. வாலிப பையனுங்க பிள்ளைகள் எல்லாம் நிரம்பி வலிவாங்க. ඒ නිසා තමයි ගොඩක් තැන්වල සෙනග ඉන්නේ. அதனாலதான் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கூட்டம் கூடி போய் கிடக்கு. අවුකරාටම பாவம் செஞ்சா பரவாயில்ல. අවුකරාට මාංශේ රුධිරේ අවුකරාට இந்த மாம்சம் ரத்தத்துல தானே பாவம் செய்யணும். ඒක ස්වර්ගයට යන්න அது பரலோகம் போகாது, அது மண்ணோட மண்ணாகிரும். அதனால பிரச்சனை இல்ல. මට බයිබලේ නැති දෙයක් බයිබලේ තියෙන විදිහට උගන්වනවා. இப்படி வேதத்துல இல்லாத காரியங்களை இருக்கிறதை போல போதிக்கிறார்கள். ඒව වෙන්න ඕන නම් යේසුස් ක්‍රිස්තුස්ගේ මේ ලෝකෙට ඇවිල්ලා ඒ අන්තිම ලේ බින්දුව හලන්න ඕනේද? அப்படியெல்லாம் நடக்குமா இருந்தா இயேசு கிறிஸ்து கடைசி ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில வந்து சிந்தனுமா? ඕනේද? அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வேதனைப்படணுமா?
ඕනේද? வேதனைப்படணுமா? පොඩ්ඩක් හිතන්න සරියව. கொஞ்சம் யோசிங்க. චුට්ටක් හිතන්න. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. අපි කොච්චර අසරණ කරනවද අපිව මුලා කරනවද? நாங்க எந்த அளவுக்கு ஏமாந்து போயிருக்கிறோம், வஞ்சிக்கப்பட்டு போயிருக்கிறோம். මෙතන කියනවා இந்த இடத்துல சொல்லுகிறது වෙන දෙවිවරුන්ගේ නමක්වත් කියන්න එපා. வேற தெய்வங்களுடைய பெயர்களை சொல்ல கூட வேண்டாம். ඔය පිස්සු කෙලිනේ උන්ගේ වීඩියෝ එකක්වත් YouTube එකේවත් බලන්න එපා. அப்படி அங்க யூடியூப்ல எல்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாங்களா ஒரு வீடியோ கூட நீங்க பார்க்க வேண்டாம் அவைகளை. එතකොට අපි දන්නේ නැතුව නියම වැඩෙච්චා සුපිරි. சில நேரத்துல நாங்க அதை பார்த்த உடனே ஐயோ நல்லா இருக்குது நிறைய அற்புதம் செய்யறாருன்னு சொல்லி பார்க்கிறது. මේකයි හාස්කම් කරන එක අහකට කරන්න පුළුවන් ඒක උන්ට මතක තියාගන්න. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, அற்புதம் பிசாசுக்கும் செய்ய முடியும். ගොඩාක් ඔය අප්‍රිකානු රටවල් වල இந்த ஆபிரிக்க நாடுகளிலே ගැලවීම ලැබුවට ரட்சிக்கப்பட்டாலும் ඒ කට්ටිය අර හිටපු අන්ධකාර බන්ධන වික්ෂ්ක්‍රාෆ් කියන ඒවා අපි ඒ කියන්නේ ඔවුන් සභාවට ගේනවා. அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே கூட அவங்க ஏற்கனவே வழிபட்டு வந்த அந்த சூனிய வல்லமைகளை, மந்திரத்தின் வல்லமைகளை தங்களோடு எடுத்துக்கொண்டு வருவாங்க. සමහරක් කියුන්ගේ ඒ යක්ෂ පූජා කරපු ඒ ලේ දේශනා කුඩු වාස්සේ තියෙනවා. சில சபைகளிலே அந்த பிசாசுக்கு பலி கொடுக்கப்பட்ட ரத்தம் அதெல்லாம் கொண்டு வந்து பலிபீடத்துல வைத்திருப்பார்கள். ඔවුන්ට ඕනි හාස්කම විතරයි. அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு தேவை ஏதோ ஒரு அற்புதம் நடக்கணும். ඇයි? ஏன் යකාට ඕනි பிசாசுக்கு வேணும் ආත්ම විනාශ කරන්න. ஜனங்களை அழிக்க வேண்டும். මේක හොඳට තේරුම් ගන්න. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ඒ නිසා තමයි அதனால දෙකම ආලෝකය. දෙන්නම ආලෝකය. ரெண்டும் வெளிச்சம். මම ඔය ප්‍රශ්නයක් අහනවා. உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். ආලෝකේ දූතයාගේ දරුවෝ කවුද? ஒளியின் தூதனுடைய பிள்ளைகள் யார்? ආලෝකේ දූතයාගේ දරුවෝ කවුද? ஒளியின் தூதனுடைய பிள்ளைகள் யார்? ආලෝකේ දූතයාගේ දරුවෝ. ஒளியின் தூதனுடைய பிள்ளைகள் කවුරුද? யாரும் இல்லையா? පැහැදිලිද කියන්නේ? விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? ආලෝකේ ஒளியின் தூதன் දූතයාගේ දරුවෝ தேவதூதனுடைய பிள்ளைகள் කවුද? யாரும் இல்லையா? ආලෝකේ කුමාරයාගේ දරුවෝ ஒளியின் புத்திரனுடைய மகன் பிள்ளைகள் ඉදිරිකින්න. யார்? எத்தனை பேர் இருக்கிறோம்? ඒ කියන්නේ මෙතන එක්කෙනෙක්වත් ආලෝකේ කුමාරයාගේ දරුවොත් නෙවෙයි ආලෝකේ දූතයාගේ දරුවොත් නෙවෙයි. இந்த இடத்துல ஒளியின் குமாரனுடைய பிள்ளைகளும் கிடையாது, ஒளியின் தூதனுடைய பிள்ளைகளும் கிடையாது. මම අහමුදේ පැහැදිලි. நான் கேட்கிறது உங்களுக்கு புரியுதா? හලෝ ආලෝකේ දූතයාගේ දරුවෝද ඔබ? நீங்க ஒளியின் தூதனுடைய பிள்ளைகளா? එහෙනම් ආලෝකේ කුමාරයාගේ දරුවෝද? இல்லாவிட்டால் ஒளியின் குமாரனுடைய பிள்ளைகளா? ரெண்டுமே கிடையாது. දෙක අතරම නැතිව ரெண்டுக்கும் கிடையாதவர்கள் ඒත් යකාගේ දරුවෝ. அதுவும் பிசாசுடைய பிள்ளைகள் தான். හරිනේ. මට බයින්නවා පස්සේ පාස්ටර් බයින්නවා ඉන්නේ දිගේ කියලා හිටියේ. என்னைய ஏசாங்க, பாஸ்டர் ஏசாங்க, பிறகு வந்து என்னைய ஏசிக்கீங்க. ஏன் வர கொண்டு வந்தீங்க? ඔබ කාගේවත් දරුවෝ නෙවෙයි නම් අනාථයි. நீங்க யாருடைய பிள்ளை இல்லைன்னா, உங்களுக்கு தகப்பன் இல்லைன்னா நீங்க அனாதைகள் தானே. ඉතින් අනාථ දරුවන්ට අයිති ස්ථානේ තමයි නේද? அப்ப அப்படிப்பட்டவர்கள் சொந்தமான இடம் நரகம். ඒටත් නෑ මේටත්. அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல. හරියට ඔයගොල්ලෝ කයිලා අර යේසුස් වහන්සේ ළඟට ආපු සදුසිවරු පරිසුරු වගේ තමයි. நீங்களும் அப்படிதான் சில நேரம் இயேசு சுவாமி இடத்துல வந்த பரிசேயர்கள் சதுசேயர்களை போல. யோவான் ගැන අහනකොට யோவான் இடத்துல கேட்கும்போது අනාථවන්තරු කෙනෙක් නම් தீர்க்கதரிசியா இருந்தால் බල පිළිගත්තේ නෑ. ஏன் நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை? එයා මිනිස්සෙක් නම් அவர் மனிதனா இருந்தால் අයි ඕ විනාශ කරේ නෑ. ஏன் அவரை அழிக்கவில்லை? සරලවම කියන්නේ. உதாரணமா சொல்கிறேன். ඔවුන් එතකොට කිසිම දෙයක් උත්තර දුන්නේ. அவர்கள் எதற்கும் பதில் சொல்லவில்லை. මෙහෙම කිව්වොත් මෙහෙම හිතා යේසුස් වහන්සේ මෙහෙම කිව්වොත් එහෙම හිතා යේසුස් அப்ப அவங்க වහන්සේ. நினைச்சாங்க நாங்க இப்படி பதில் சொன்னா இயேசு சுவாமி அப்படி நினைச்சிருவார், நாங்க அப்படி பதில் சொன்னா இயேசு சுவாமி இப்படி நினைச்சிருவாரு தான். ඒකට ඔයගොල්ලෝ කයිලා සදුසිවරු පරිසුරු நீங்க பரிசேயர் சதுசேயர் மாதிரி கொஞ்சம் இருக்கிறீங்க. රයිට්. ඔබ කොහේ හරි ගිහලා කවුරු රැවුවොත් ඔබ ආලෝකයේ දූතයාගේ දරුවෝද කියලා. உங்களிடத்துல யாராவது நீ ஒளியின் தூதனுடைய பிள்ளையா என்று கேட்டால் වරදිලාවක් අත උස්සන්න එපා. அப்படி சரி கையை தூக்கிடாதீங்க. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? ආලෝකයේ දූතයා කවුද? ஏன்னா வேதம் என்ன சொல்றது? ஒளியின் தூதன் யார்? යසාය පොතේ කියනවා. ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது. යක්ෂ
பிசாசை தான் ஒளியின் தூதன் என்று வேதம் சொல்கிறது. ආලෝකයේ කුමාරයන් වහන්සේගේ. ஆனால் நாங்க ஒளியின் குமாரனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். දැන් ඔය තේරුණාද ආලෝකයේ දෙකම? ரெண்டுமே ஒளிதான். ඔරිජිනල් ආලෝකය ඩුප්ලිකේට් ආලෝකය. ஆனா அங்க இருக்குது ஒரிஜினல் ஒன்று இருக்குது, அது மாதிரி போலியான අපි ஒன்று. ආස ඩුප්ලිකේට් ආලෝකය. ஆனா நாங்க நிறைய அந்த போலியானது பின்னுக்கு தான் போக ඔය விரும்புறோம். ඩුප්ලිකේට් ආලෝකය ඇවිල්ලා අපිට අර ආලෝකය නැතුව හිටපු අපිට යා ඩුප්ලිකේට් ආලෝකය දැක්කම ඒක තමයි ආලෝකය කියලා හිතන්නේ. வெளிச்சமே இல்லாம இருந்த எங்க வாழ்க்கையில ஒரு போலியான வெளிச்சம் வந்த உடனே நாங்க ரொம்ப சந்தோஷமா அது பின்னுக்கு போவோம். ඔරිජිනල් ආලෝකය ආවොත් ஆனா உண்மையான வெளிச்சம் வரும்போது අපේ ඇතුලේ කිසිම හැමදෙයක් තියෙන්න බෑ පාපේ. எங்க உள்ளுக்கு எந்த ஒரு பாவத்தின் நிழல் இருக்க முடியாது. හalleluya. அல்லேலூயா. හalleluya. ஹalleluya. අද අපි සභාව උලා වෙලා. இன்னைக்கு நாங்கள் சபை வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நான் சொல்லுகிறேன். ආලෝකයේ කුමාරයාගේ දරුවෝ හැටියට ඉන්න ඕනි අපි. ஒளியின் குமாரனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய நாமும் ආලෝකයේ ஒளியின் தூதனுடைய பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். උන්දරත් ආස්කම වෙනවා. ஏன்னா அங்கே அற்புதம் நடக்கிறது. යේසුස් இயேசு අන්තක්‍රිස්තුස්. அந்த கிறிஸ்து, ක්‍රිස්තුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து, අන්තක්‍රිස්තු. மத்த பக்கம் அந்த கிறிஸ்து. දෙකම ක්‍රිස්තු. ஆனா ரெண்டுமே கிறிஸ்து. දෙකම ක්‍රිස්තු. ஆனா ரெண்டுமே கிறிஸ்து. ඔබ දැක්කද අපි අහු වෙන තැන? உங்களுக்கு விளங்குதா நாங்க சிக்கிக் கொள்கிற இடம்? අරයා ක්‍රිස්තු කියලා පාවිච්චි කරනවා. அவனும் கிறிஸ்து என்றுதான் பயன்படுகிறான். හැබැයි ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ කියලා කියන්නේ. ஆனா இயேசு கிறிஸ்து என்று சொல்ல மாட்டான். ක්‍රිස්තු කියලා කියන්නේ. கிறிஸ்துன்னு சொல்லுவான். අන්තක්‍රිස්තු. அந்த கிறிஸ்து. අන්ත කියන එක කියන්නේ නැතුව அந்த கிறிஸ்துன்னு சொல்லலாம். ඒ ක්‍රිස්තු කියන්නේ ඒනේ. அந்த 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 கிறிஸ்துன்னு சொல்லுவான். கவனமாயிருங்கள். අන්ත ක්‍රිස්තු. අන්ත அந்த அந்த கிறிஸ்து. අන්ත ක්‍රිස්තු. අපේ கண் தெரியாத குருட்டு கிறிஸ்து. ඌ අන්ත ක්‍රිස්තු. அவன் குருட்டு கிறிஸ்து. ඌ අපව රවට්ටන. அவன் எங்களை ஏமாற்றுகிறான், අපව උලා කරන. எங்களை வஞ்சிக்கிறான், හාස්කම කරයි. அற்புதம் செய்வான். මේ වචනේ කියනවා தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ආසෙන් වින්දරගෙන ආවත් வானத்திலிருந்து அக்கினியை යේසුස් இறக்கினார். අපිට ඉන්නවා මෙතන ඉන්නවා இயேசு කිව්වා. கிறிஸ்து அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறார்னு சொன்னார். போக வேண்டாம். ඇයි එම් කියන්නේ? ஏன் வேதம் அப்படி சொல்கிறது? අපේ ආත්මය රැකෙන්න. எங்கள் ஆத்துமா காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. අපි කිව්ත් ඒවට අහු වෙනවා කියලා දන්නවා. அப்படிப்பட்டவர்களிடத்திலே போனால் நாங்கள் வஞ்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. ක්‍රිස්තුස් වහන්සේගේ නම දරාගෙන බොරු දෙවිවරු පස්සේ යන්න එපා. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய பெயரை சுமந்து கொண்டு வருகிற பொய்யான தெய்வங்களுக்கு பின்பதாக போக வேண்டாம். අද උනේ. இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்கள். ඔබගේ අතින්. உங்களுடைய கைகளிலே இருக்கிறது. द्वितीय කතාවේ 6 ඉස්සර. உபாகமம் 6வது அதிகாரம் 20வது வசனம். நாளைக்கே ஒருவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உங்களிடத்தில் கேட்டார். එහෙනම් මෙතනත් මොනවද කියන්නේ? இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? උඹලා උඹලගේ ආත්මය රැක ගන්නවා වගේම நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை காத்துக் උඹලගේ கொள்ளுங்கள். දරුවන්ගේ ආත්මත් රැකෙන්න ඕනේ. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்துமா காக்கப்பட උඹලගේ வேண்டும். ආත්මත් රැකෙන්න ඕනේ. உன்னுடைய ஆத்துமாக்கள் காக்கப்பட வேண்டும். එහෙනම් මේ සාක්ෂි සහ මේ දේව වචනය මේ දේව වචනේ අනපනත් ළමයි කතු ஆகவே அந்த எல்லா சாட்சிகளை இந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா கட்டளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். අපි වචනේ දන්නේ නැති නිසා තමයි அந்த வார்த்தை தெரியாததினாலதான் අද අපි මුලා වෙලා இன்னைக்கு நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். අපි අවු වෙලා හිටින්නේ. நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். සනේවන්ත දේව அருமையான දරුවෝ தேவனுடைய பிள்ளைகளே, දැන් ඔබ තීරණයක් ගන්න. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். මම நான் වචනේ ගැන දැනගන්නවා. வார்த்தை குறித்து அறிந்திருக்கிறேன். සත්‍යයේ වචනේ ගැන මම දැනගන්නවා. நான் சத்தியத்தை அறிந்திருக்கிறேன். ඒ දැනගන්න වෙලාවෙදී அதை நான் அறிந்திருக்கும் பொழுது මම අනිත් අයට අපේ වචනේ நான் மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ඒවල ඉස්සලා වැඩි තුනෝ ඔබ සභාවට වචනේ ඉගෙන ගන්න ඕනේ. அப்படின்னா முதலாவது சபையில இருக்கிற மூப்பர்கள் பெரியவர்கள் நீங்க வந்து வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணும் தானே, වචනේ දැනගන්න ඕනේ. வார்த்தைகளை படிக்கணும் தானே. අපි ඒක නැතුව සතිය විතරක් ඇවිල්ලා මේක ඇත්ත වචනේ මේක அப்படி வார்த்தையை படிக்காம கிழமைக்கு ஒருக்கா மட்டும் வந்து வேதத்தை படிச்சிருவீங்களா? ඉඳලා විතරක් ඇවිල්ලා ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா போதுமா? ඇත්ත போதுமா? මේ පාස්ටර් බුක් කියලා නේ මේ කතා කරන්නේ. பாஸ்டர் எதுவும் சொல்லி கொடுக்கணும், நான் யாருக்கு எதுவும் சொல்லலப்பா, அப்பதான் பிரசங்கம் பண்றாரு. ඔබ පොඩ්ඩක් හිතන්න. நீங்க யோசிங்க, ඔබ කොතනද? நீங்க எங்க இருக்கிறீங்க? ඔබ කොතනද? நீங்க எங்க இருக்கிறீங்க? බලනකොට ඔබ ඔබගේ ආත්මය රැකිලත් නැහැ. பாருங்க, பார்க்கும்போது உங்க ஆத்மா காக்கப்படவும் இல்லை, අනිත් අයගේ ආත්මය රැක ගන්න විදියුත්. மற்றவர்களுடைய ஆத்மா காக்கப்படவும் இல்லை. මම රැකෙන්නේ නැතුව நான் என்ன பாதுகாத்துக்காம எப்படி மற்றவர்களை பாதுகாக்க முடியும்? අද අපිට ඕන
ඕනි කියන්නේ ඕන් නැති කියන්නේ වලට අපි කැමති. இன்னைக்கு நாங்க நமக்கு தேவையே இல்லாத பிரசங்கம் எல்லாம் கேட்க விருப்பம். බොන්න කැමති නෑ. நான் குடிக்க விருப்பம்னா බිව්වට කවන්නේ නැහැ කියලා අපේ පාස්ටර් දේශනා කරනවා. யாராவது ஒரு பாஸ்டர் குடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு பிரசங்கம் பண்ணினா අම්මයි මන් දුන්නේ නැහැ. நான் உடனே அந்த பாஸ்டர் பின்னுக்கு தான் ஓடுவேன். හොරකම් කරාට කවන්නේ. அளவெடுத்தா பரவாயில்ல, ජීවත් වෙන්න නේ කරන්නේ. சாப்பிடுறதுக்கு தானே එකද පුළුවන්. நல்ல பாஸ்டர்னா அவர் பின்னுக்கு போயிடுவோம். අද එහෙමයි වෙලා. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். ඒ නිසා තමයි නැවත මේ දේ වචනේ කියන්නේ. அதனாலதான் திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, වචනේ ඉගෙන ගන්න. வார்த்தையை கற்றுக்கொள், வார்த்தையை இருதயத்திலே வைத்துக்கொள், වචනේ අනිත් ගන්න. வார்த்தையை மற்றவர்களுக்கு போதி. ද්විතීය කතාවේ 19 කියනවා. உபாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, ඔහුගේ හෘදය තමාගේ සහෝදරයන් කෙරෙහි උඩඟු නොවි. ඔහු ආඥාවෙන් දකුණට හෝ වමට හැරී නොගොස් මේ ව්‍යවස්ථාවේ සියලු වචනද මේ නියෝග පවත්වා ආරක්ෂා කරන හැටියට තමාගේ දිව් ස්වාමීන් වහන්සේට බය වෙන ඉගෙන ගන්න පිණිසද මෙසේ තමාගේ රාජ්‍ය කෙරෙහි තමාගේ සහ තමාගේ පුත්‍රයන්ගේ දවස් ඊශ්‍රායල් මැද වැඩි කරගන්න පිණිස තමාගේ ජීවිතයේ සියලු දවස්වලදී ඒ පිටපත කියවන්නේ. 18வது வசனத்தில், அவன் தன் சிங்காசனத்தினுடைய வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. මොනවද කියන්නේ? என்ன சொல்லுகிறது? මෙතනත් කියන්නේ இந்த இடத்துல வந்தால் ස්වාමීන් சொல்லுகிறது, වහන්සේගේ වචනය தேவனுடைய வார்த்தைகளை හරියට ඉගෙන ගන්න. நன்றாய் கற்றுக்கொள்ளுங்கள், අමතක කරන්න එපා. மறந்து போக வேண்டாம். ඒ මොකද උඩුකම එනවා. அப்படி மறந்து போனால் உங்களுக்குள்ள மேட்டிமை ඒ வந்துவிடும். උඩුකම අයින් කරගන්න அந்த ඕනේ. மேட்டிமை ඒ அகற்ற හැම வேண்டும். එකකටම දෙහෙත. அந்த எல்லாத்துக்கும் ஒரே பதில் මේ වචනේ සුද්ධි. இந்த வார்த்தையிலே இருக்கிறது. ඒතර දන්නවා මම වැඩක් නැහැ, මට උඩු වෙන්න දෙයක් නැහැ, මට මගේ ජීවිතවත් මට අයිති නැහැ කියන එක அப்ப எங்களுக்கு புரியும், என் வாழ்க்கை பிரயோஜனம் இல்ல, நான் எனக்கே சொந்தம் இல்ல, என் வாழ்க்கையில எந்த ஒரு பெருமதியும் கிடையாதுங்கிறதை நாங்கள் உணர்வோம். අපිට උඩු වෙන්න දෙයක් නැහැ. நாங்க மேட்டிமைக்குள்ள எதுவுமே எங்களுக்கு கிடையாது. ඔබගේ දැනුම ඔබ ස්වර්ගයට අරගෙන යනවා. உங்க அறிவு உங்களை பரலோகம் கொண்டு போகுமா? ඔබ හොඳට බොඩි බිල්ඩර් කෙනෙක් කරගෙන හදාගෙන ෆුල් ෆිට් එකේ ඉන්න ඒ ශක්තිය ඔබ நீங்க நல்லா பொடி பில்டர் மாதிரி உடம்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, போக இல்லமா உங்களுக்கு பரலோகத்துக்கு? ලස්සනම තියෙන ලස්සනයි අම්ම ඉටි රූපේ වගේ. ඒ ඉටි රූපේ ඔබ ස්වර්ගයට අරගෙන යනවාද? சும்மா பொற்செலை மாதிரி இருக்கிறீங்க, அந்த சிலை உங்களை கொண்டு போகுமா பரலோகத்துக்கு? අරගෙන යනවාද? போவீங்களா பரலோகம்? එහෙනම් නිලය බලය මුදල කියන එක ඔබ ස්වර්ගයට අරගෙන உங்க பணம் பதவி உங்களுக்கு இருக்கிற பேர் புகழ் உங்களை பரலோகம் கொண்டு போகுமா? ඒ ටික තේරුම් ගන්න අපිට දුක මහත්කාරකම ඉන්න විදියක්. அதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள பெருமை வராது. මේ කලුවක් කරගෙන ඉන්න සහෝදරී. கருப்பு உடுப்புடுத்திருக்கிற சகோதரர், වාගේ ජීවිතේ உங்க வாழ்க்கையில අතුලාන්තයේ තියෙන තීක්ෂණකම ඒ වෛරය ඉස්සල ඉවත් කරගන්න. உங்க வாழ்க்கையில இருக்கிற மறைஞ்சிருக்கிற கசப்புகளை எடுத்து போடுங்க. ඔයාව රිද්දලා ඇති. உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க, සමාන කරලා ඇති. உங்களை வேதனைப்படுத்தி இருப்பாங்க. සමාව දෙන්න බැරි විදිහේ හිත ඇතුලේ சில කැකෑ. நேரம் மன்னிக்க முடியாதபடி அது உங்களுக்குள்ள மறைந்திருக்கும். ඒ හිත ඇතුලේ කැකෑ වෙන නිසා. அது உங்க மனதுக்குள்ள இருக்கிறதுனால, அந்த நினைவு இன்னும் இருக்கிறதுனால ප්‍රේමය ඔබ තුල ජනිත වෙන්න බැරි. சில நேரத்துல தேவனுடைய அன்பு முழுமையாக உங்க வாழ்க்கையில வர முடியாதபடி இருக்கிறது. ඒ නිසා ඔබට සමාදානයක් ඇතුළත. ஆகவே உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ඒ නිසා ඔබගේ ශරීර රෝගයටපත් වෙලා. ஆகவே உங்க சரீரம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. ඒ නිසා ඔයාගේ ඔළුව දැවිල්ල. உங்கள் தலையில எப்பொழுதுமே ஒரு எரிச்சல், ஒரு தலை சுற்று. අද සමාපේ. அவர்களை மன்னியுங்கள். යේසුගේ ලේවලින් ඔබගේ இயேசுவின் ரத்தத்தினாலே සෝදගන්නේ. உங்களுடைய உள்ளான வாழ்க்கையை යේසුගේ பரிசுத்தப்படுத்துங்கள். කියන්නේ යේසුගේ ලේවලින් මාව සෝදගන්නේ. இயேசு கிறிஸ்துவின் சொல்லுங்க, ஆண்டவரின் ரத்தத்திலே நீ சுத்திகரியும். ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்கும். සරේවන්ත அன்பான දේවදරුවනේ. தேவனுடைய பிள்ளைகளே, හිතේ කතාවේ 31 உபாகமம் 31வது அதிகாரம், 12 කියනවා. உபாகமம் 31வது அதிகாரத்திலே පුරුෂයන්ද ස්ත්‍රීන්ද බාලයන්ද නුඹේ දොරටු ඇතුලේ සිටින විදේශියාද අසා ඉගෙනගෙන නුඹලාගේ දෙව් ස්වාමීන් වහන්සේට බය වීමේ ව්‍යවස්ථාවේ සියලු වචනවල හැටියට කරන්ට බලා ගන්න පිණිසද එය දැන නොගත් ඔවුන්ගේ දරුවන්ද අසා නුඹලා හිමි කරගන්නට යෝර්දානෙන් එතරව යන භූමියේ මතු පිට නුඹලාගේ ජීවත් වෙන සියලු දවස්වල නුඹලාගේ දෙව් ස්වාමීන් වහන්සේට බය වෙන්න ඉගෙන ගන්න පිණිසද සෙනග රස කරපල්ලායයි කීසේක. புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து
இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். ශ්‍රේණිවන්ත දේවදරුවනි அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, රැකවලක් කියන්නේ මොකද්ද? மீண்டும் என்ன வேதம் சொல்லுகிறது? අපි ස්වාමීන් වහන්සේගේ වචනය நாங்கள் தேவனுடைய வார்த்தையை ඉගෙන ගන්න ඕනේ. නිසයි සභාවට එනත් අපි ඔක්කොම එක්රැස් වෙන්න ඕනේ. கற்றுக்கொள்ளும்படியாக சபைக்கு வருகிறோம், ஒன்று கூடுகிறோம். ඇයි අපි එක්රැස් වෙන්නේ? ஏன் நாங்கள் ஒன்று கூடுகிறோம்? අපි වචනේ ඉගෙනගෙන அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். වචනය දැන නොගත් ඔවුන්ගේ දරුවන්ට අසා அதை அறியாத அவர்களுடைய பிள்ளைகள் கேட்கும்படியாக ඉස්සලාම තීරණයක් ගන්න. முதலாவது நீங்க ஒரு தீர்மானம் ඔබ எடுங்க. වචනේ ඉගෙන ගන්න. நீங்க வார்த்தையை கற்றுக்கொண்டால் ඔබගේ ආත්මය රැකෙන්නේ. உங்க ஆத்மா பாதுகாக்கப்படும். இந்த இடம் சொல்லுங்க. ඉස්රායල් සෙනගට භූමික ආශිර්වාදය ගැන. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு இருந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை ඒ பற்றி. නගින් එගොඩ அந்த யோர்தானுக்கு அக்கறையிலே යෝර්දානින් එගොඩ யோர்தானுக்கு அக்கறையிலே එහෙනම් අද இன்றைக்கு අපි මේ ලෝකයේ යෝර්දාන් ගලක් නම් இந்த உலகம் எங்களுக்கு ஒரு யோர்தான் நதியை போல வாழ்ந்தார். එගොඩ இந்த உலகத்துக்கு அடுத்து සදාකාලික ජීවනය උරුම කරගන්න පිණිස நித்திய வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள මේ வேண்டும். සදාකාලික ජීවනය උරුම කරගන්න පිණිස நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் අපි මේ වචනය තුල ජීවත් நாங்கள் இந்த வார்த்தையின்படி வாழ வேண்டும். මේ වචනය තුල ජීවත් වෙන්න. இந்த வார்த்தைக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும். යෝහන් සුභාරංචියේ 14:23 කියනවා. யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம் යේසුස් කියනවා. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், "ඔබලා මට ආදරේ වෙනවා. நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் වචනය තුල ජීවත් වෙන්න ඕන. வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். වචනය තුල ජීවත් වෙන කෙනා வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவனிலே පියාණන් වහන්සේ ආදරේ වෙනවා. பிதா அன்பாயிருக்கிறார். පියාණන් වහන්සේ ආදරේ කරන කෙනාත් එක්ක பிதாவானவர் அன்பாயிருக்கிறவனிடத்திலே අපි ඉන්නවලු. நானும் இருக்கிறேன். කවුද අපි? நாங்க யார்? පියා පුත්‍රයා ශුද්ධාත්ම වහන්සේ ඉන්නවලු. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய மூவரும் இருக்கிறார்கள். ආදරේ ජේසු මාදරේ ජේසු ජෝයිගේ කකුලක් කඩලා බලයන් ආදරේ ජේසු பெரியம்மாගේ කාණ්ඩ කැඩිලා ඒ දේපල මට හම්බෙන් சில நேரம் நாங்க அப்படிதான் பாட்டு படிப்போம். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். வாயில பாட்டு படிப்போம், மனசுல நினைச்சுக்குவோம் பாஸ்டருக்கு கால் உடைஞ்சிரணும், எங்க பெரியம்மாவோட கை உடைஞ்சு அந்த சொத்தெல்லாம் எனக்கு சேரணும். ஆனா வெளியில பாட்டு படிப்போம் எப்படி? ஆண்டவரே உம்மை நேசிக்கிறோம். අදාත් කොතනද ඉන්නේ இன்னைக்கு நாங்கெல்லாம் எங்க இருக்கிறோம்? අපි එහෙම කරන්නේ நாங்க அப்படி செய்வது වචනේ දන්නේ නැති නිසා வசனம் தெரியாததுனாலதான். නමුත් යේසුස් කියනවා ஆனா இயேசு சுவாமி ඔබලා මට சொல்றார், ආදරේ නම් நீங்கள் என்னை நேசிப்பீர்கள், වචනේ තුල ජීවත් වෙන්න ඕනේ. வார்த்தையிலே நிலைத்திருங்கள். වචනේ තුල ජීවත් වෙන කෙනාත් එක්ක ஒருத்தன் வார்த்தையிலே இருப்பானால் වචනේ තුල ජීවත් වෙන කෙනා දෙවියන් වහන්සේ තාත්තා ආදරේ සියල්ලන් වහන්සේ ආදරේ வார்த்தையிலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு பிதாவானவர் அன்பா இருக்கிறார். පියාණන් වහන්සේ ආදරේ කරන කෙනාත් එක්ක பிதாவானவர் யார் மேல அன்பா இருக்கிறாரோ நாங்களும் அவரோடு இருப்போம். පිටේ දෙවියන් වහන්සේ திரியேகத்துவ தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவார். මාතලා உங்கள் வேதத்திலே நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். අපි ළඟ ඉන්නේ පිටේ දෙවියන් වහන්සේ எங்களிடத்தில் இருக்கிறது யார்? அங்கே சிறுத்துவ தேவன். யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனம். යේසුස් වහන්සේ ජීවමාන අපිත් එක්ක ඉන්නවා. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராய் நம்மோடு இருக்கிறார். හිස පොඩි කරපු යක්ෂයාගේ නැට්ටට අපි බයයි. ஆனா தலை நசுக்கப்பட்ட பாம்புக்கு வாளுக்கு நாங்க பயம். ඔය පිටේ දෙවියන් වහන්සේ අපිත් එක්ක ඉන්නකොට කොච්චර දේවල් කරන්න පුළුවන්ද? யோசிச்சு பாருங்க, திரியேகத்துவ தேவன் நம்மோடு இருப்பாரானால் எங்களுக்கு என்னென்ன செய்ய முடியும்? එච්චර බලවත් කෙනෙක් ඉඳලා මම මගේ ආත්මය රැකගෙනත් නැහැ. මම අනිත් අයගේ ආත්ම அவ்வளவு රැකගන්න. வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருந்தும் நான் என் ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளவில்லை, என்னோடு இருக்கிற மற்றவர்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளவில்லை. යසායා ஏசாயா புத்தகம் පද දෙකක් අපි අමු. இன்னும் 2 வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்க போகிறோம். යසායා 8 ஏசாயா புத்தகம் 8வது அதிகாரம் 12வது 13வது வசனம். இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. මේ සෙනග විසින් ද්‍රෝහිකමයි කියන සියල්ලන්ට නුඹලා ද්‍රෝහිකමයි නොකියලා ඔවුන් බය වෙන දෙයට බය නොවෙලා තති නොගනිලා සේනාවල ස්වාමීන් වහන්සේ ශුද්ධයයි සලකාපල්ලා නුඹලා බය වෙන්නත් තති ගන්නත් ඕනේ උන්වහන්සේ ඉදිරියේ පමණක්ය. එහෙනම් අද ලෝකයේ මිනිස්සු இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் කියනවා சொல்லுவார்கள், කවුරු ළමෙක් ලෙඩ වුණාම யாராவது பிள்ளைக்கு சுகம் இல்லாம போன உடனே, මොකක් හරි ප්‍රශ්නයක් ආවොත් ஏதாவது பிரச்சனை வந்த உடனே, උඹලා ඔක්කොම අතහැරලා ගියානේ ඒ සෝම. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போனீங்க தானே சேர்த்துக்கு இயேசு சாமி கிட்ட.
ආය යන්නවා. போயிடாதீங்க திரும்ப. ගෙදරට යනවා. வீட்டுல இரு. බය කරනවා. பயப்படுத்துவார்கள். සමහරක් වෙලාවට சில நேரத்துல අර ලෙඩි அந்த நோய் උඹලට බොමි. உங்களுக்கு வந்துரும். සමහර දේවල් විරුද්ධ කියන්න බැරි ඉන්න මේ இந்த කියන්නේ. காரியங்களை எனக்கு வெளிப்படையா சொல்ல முடியாததுனால சொல்ல மாட்டேன். ඉතින් අපිව බය කරනවා. எங்களை பயமுறுத்துவார்கள். අපි බය වෙනවා. நாங்களும் பயந்துருவோம். කියනවා வேதம் சொல்லுது. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ ළඟට ආපුම අපිට යම් ශාපයක් තිබුණා ඒ ශාපයෙන් නිදහස් කරලා දුක්ඛයෙන් නිදහස් කරලා ඉවරයි. இயேசு சுவாமியிடத்துல ஒருவன் வந்து விட்டா அவன் வாழ்க்கையில இருக்கிற சாபம் அவனுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிசாசுடைய வல்லமை இல்லாம போயிடுச்சு. සමහර කෙනෙක්ෝ சிலர் சொல்லுவாங்க. ආපංක பார்த்துக்கவே බලට කෙනෙක් අමරනවා ඇමරිල්ලා உனக்கு ஒருத்தர் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். බලට ආයි නැගිටින්න බැරි. உனக்கெல்லாம் திரும்ப எலும்ப இயலாதபடி செய்ய போறான் பாருங்க. දුක්ඛ කෙනෙක් කියන්නේ. அந்த செய்திகளை பத்தி சொல்லுவார்கள். ඔබ ඇත්තටම දේව දරුවෙක්ද? நீங்க உண்மைக்கு தேவ பிள்ளைகளா? හලෝ. ஹலோ, ඔබ යේසුස් වහන්සේගේ සැබෑ நீங்க දරුවෙක්. இயேசு சாமியுடைய பிள்ளைகளா? මේ ළමයි අයියෝ. බලන්න. ஏய், right? ඔබ මොකද්ද කරන්නේ? நீங்க என்ன செய்றீங்க? ඔබට මොනියම වදී. உங்களுக்கு அந்த சூனியம் பலிக்குமா? මම කියන්නේ ඔබ ඇත්තටම දේව දරුවෙක්. நான் அதுதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க உண்மைக்கு தேவனுடைய பிள்ளையா? දැන් මාත් සුමාරංචි 16 කියනවා අදහිලිවන්තයන්ට බලය දීලා තියෙනවා. மாற்கு 16வது அதிகாரம் 17 18வது வசனம் சொல்கிறது விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ඔබ ඇදිලිවන්තේ. நீங்க விசுவாசியா? පාස්ටර් යකි කෙවිසියා යකි කෙවිසියා ரெண்டுකෝ. பாஸ்டர் பேய் பிடிச்சிருச்சு வாங்களே வந்து ஜெபம் பண்ணுங்க. ඔබට බලය දීලා තියෙනවා. உங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ඇයි ඔබ පාවිච්චි කරන්නේ? ஏன் நீங்க பாவிக்கிறீங்கல்ல? ඔබයි මායි තුලින් ත්‍රිත්වයේ දෙවියන් වහන්සේ. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது திரியேகத்துவ தேவன். ඒ දෙවියන් වහන්සේට අයිය අපි බය වෙන්නේ. தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? ඔබටයි මටයි කවුරුහරි ශාප කරන්න ගුරුකම් කරන්න අපි තව ඉහළට යන්න. உங்களுக்கு விரோதமா யாராவது மந்திர சூனியம் செய்ய 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 உங்களுக்கு விரோதமாக யாராவது சபிக்க ஆண்டவர் உங்களை மேல மேல கொண்டு போவார். අන්තිමේ කට්ටරි ගුරුකම්කාරයා ගුරුකම් කරලා බැරිම කර சாமியගේ දෙවියෝ තමයි ජීවමාන කියලා ඔවුන් තේසවස ළඟට එන්නේ. கடைசில அந்த மந்திரக்காரன் சூனியக்காரன் உங்களுக்கு விரோதமா சூனியம் வச்சு அவன் சோர்ந்து போய் கடைசில உங்க தெய்வம் தான் என்னுடைய உண்மையான தெய்வம் உங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவான். හalleluya அல்லேலூயா හalleluya அல்லேலூயா. මේ ඒක නම් කිව්වම පාස්ටර් කියලා දෙනවා මම හිතන්නේ මයිත් එක්ක කතා කරන්න එපා ආර කියලා ප්‍රශ්න වලට උත්තර දෙන්න එපා කියලා. இது ஏதோ ரொம்ப இதுக்கு மட்டும் எல்லாம் பதில் சொல்றீங்க. பாஸ்டர் சொல்லிருக்கிறார் போல எதுவும் கேள்வி கேட்டா பதில் சொல்லிடாதீங்க. නැත්තම් දූතයාගේ දරුවොත් නෙවෙයි කුමාරයාගේ දරුවොත් නෙවෙයි. தேவ தூதனுடைய ஒளியின் தூதனுடைய பிள்ளையா ஒளியின் குமாரனுடைய பிள்ளையா பதில் கிடையாது. ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේගේ දරුවොත් නෙවෙයි අන්ත ක්‍රිස්තුස් වහන්සේගේ දරුවොත්. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையும் கிடையாது, அந்த கிறிஸ்துடைய பிள்ளையும் கிடையாது. උත්තර දුන්නේ அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கல. හalleluya කියව එක ஆனா නම් அல்லேலூயா சொல்லிக்க மட்டும் அல்லேலூயா சொல்லிடுவோம் திரும்ப. ශනිවාර දේවදා அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ඔබගේ මගේ කටින් පිට වෙන්නේ මොකද්ද ඒ දේ තුල අපිට කරන්නේ. உங்க வாயில என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கவனம், அதுலதான் எங்களுக்கு ஜெயம் வரப்போகிறது. හalleluya அல்லேலூயா. ඒ නිසා තමයි ක්‍රිස්තියානි අපිට කියන්නේ වෛර කරන්නට වෛර කරන්න එපා ශාප කරන්නට ශාප කරන්න එපා කියලා කියන්නේ. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் நீங்க விரோதமாய் இருக்காதீங்க, உங்களை சபிக்கிறவர்களை சபிக்க வேண்டாம். ශනිවාර දේවදා அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, දැන් இப்பொழுது අනිත් අය වැරදි කියන දේවල් අපිට වැරදි නෑ. மற்றவர்கள் எங்களை பயமுறுத்துகிற காரியங்களை குறித்து நாங்கள் பயப்பட தேவையில்லை. වෙලාවක් බැලුවොත් ගියහද? வீடு கட்டுறதுக்கு நேரம் பார்த்தா வீடு கட்டுனீங்க. right මොනහරි මොන්චි ගෝවා කැරට් මොනහරි ඕගලා වගා කරනකොට අයි රාහු කාලේ පන්නලා දාපන්. அந்த போஞ்சி கேரட் இல்லாட்டி ஏதாவது நீங்க ஏதாவது விவசாயம் பண்ற நேரம் விதை விதைக்கிறதுக்கு சொல்லுவாங்க, இந்த ராகு காலம் முடிஞ்சே விதை නැකටම බැලුවද? நல்ல நேரம் பாத்தியா? උඹලා රාහු කාලේ දාලා බලන්න උඹලා වගා. நீ நேரம் பார்க்கல, நீ இந்த ராகு காலத்துல இத போட்டதுனால தான் பாரு உனக்கு ஒண்ணும் ஆக்கிது இல்ல. අපි ක්‍රිස්තියානිවත් එහෙම කරනවා නේද? கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி செய்யறோம் தானே சில நேரத்துல. කරනවා නේද? அப்படிதானே சில நேரத்துல நாங்க செய்யறோம். එහෙනම් අපි යකාව එලවලා යකාව ගෙන්න ගන්නවා නේ. சில நேரத்துல கிறிஸ்தவங்களும் அப்படிதான் பிசாசை விரட்டிட்டு பிசாசை அழைச்சிடுவோம் திரும்ப. එහෙනම් දෙවිවරුන් අන්‍ය දෙවිවරුන්ගේ නම් නොකිය අපි ගෙන්න ගන්නවා නේ. அந்நிய தெய்வங்களுடைய பெயரை சொல்லாம கொண்டு வந்துருவோம். ඊ දිනකේ ගෙවල් වල ලිඛිත තියෙනවා.
அந்த வீட்ல அந்த எத்தனை பேர் வீட்ல அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து அந்த கேலண்டர் வச்சிருக்கீங்க? ලික දැන් ආයෙ මේ කිසිම දෙයකට උත්තර දුන්නේ නැති මේකට උත්තර දෙන්න නේද? என்னென்னமோ கேள்வி கேட்ட அதுக்கெல்லாம் பதில் சொல்லல, இதுக்கு மட்டுமா பதில் சொல்ல போறீங்க? හරි. සෙනෙහවන්ත දේවයන්. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, අපි ආපහු நாங்க மீண்டும் உபாகமம் புஸ்தகத்துக்கு நாங்க வருவோம். உபாகமம் 12வது அதிகாரம் முதலாவது வசனம் சொல்லுகிறது, නුඹේ පියවරුන්ගේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ නුඹට හිමි කර ගැනීමට දෙන දේශයේදී නුඹලා භූමිය මතේ ජීවත් වෙන සියලු දවස්වල නුඹලා විසින් ආරක්ෂා කරන පිණිස බලා ගන්නට ඕනෑ වූ පරද්ද විනිශ්චයන්ද මේවාය. உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கிற தேசத்திலே நீங்கள் பூமியில உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கை கொண்டு நடக்க வேண்டிய கட்டளைகளும் நியாயங்களும் ஆவன. அவங்களுடைய நபி ஏதா யோர்தானை எகொட உணா கானான் නෙවෙයි. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போன கானான் அல்ல. අපි අද නූතන ඊශ්‍රායලිතු ඒස්වාසික දේ කරන්න ඕනේ. இன்னைக்கு நவீன இஸ்ரவேலர்கள் நாங்க சொல்றோம் ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினால. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றார், உம்மாய் மமாய் மசு பலாபுருத்து වෙන ලෝකෙක යන්න. நீங்களும் நானும் எதிர்பார்த்து இருக்கிற அந்த அடுத்த வாழ்வுக்கு போக ජීවත් වෙන මේ කාලයේදී මේ අනපනත් රකින්න අවශ්‍යයි. உயிரோடு வாழ்கிற இந்த நாட்களில் இந்த கட்டளைகளை பிரமாணங்களை கைக்கொள்ள வேண்டும். මේ ජීවත් වෙලා ඉන්නකොට මේ අනපනත් රකින්නකොට මේ මාංශයේ රුධිරයත් එක්ක නේද මේක රකින්නේ. அப்படினா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு தானே நாங்கள் இதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். මේක වටින්නේ නැහැ මේක වැඩක් නැහැ කියන උගේ ගැනීම වලට අහු වෙලා විනාශ. ஆகவே தயவு செஞ்சு இந்த சரீரம் பரலோகம் போகாது, இந்த சரீரத்தை நீங்க கணக்கெடுக்க தேவைன்னு சொல்லுகிற மற்றவர்களுடைய பிரசங்கங்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ඒ විතරක් නෙවෙයි. அது மட்டுமல்ல, 13 වෙනි පදේ කියනවා. 13வது வசனம் சொல்கிறது, නුඹ දකින සියලු තැන්හිදී නුඹේ දවන පූජා නොබුදන්ට බලාගනින්න. கண்ட இடமெல்லாம் நீ சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. අද අපි මේ සභාවේ කියලා දකින්නවා සභාවෙන් ඉන්නවා සභාවෙන් වෙනවා එහෙම එකා. சில நேரம் இன்னைக்கு இந்த சபையில இருப்போம், நம்ம நாள் படி வேற சபையில, அப்புறம் வேற சபையில, இப்படி அங்க இங்க ஓடிக்கொண்டிருக்க வேண்டாம். අද අපි දවන පූජාවක් කරන්නේ. இன்னைக்கு நாங்க தகன பலிகளை இடுவது கிடையாது. පූජාවක් කරනවා. இயேசு கிறிஸ்து பலிகளை இட்டதினால. හැබැයි ඔබයි මමයි. ஆனா நீங்களும் நானும் ජීවමාන පූජාවක් ඉදව ඉන්න සභාව තුළ ක්‍රිස්තුස්වාසී ක්‍රියාව நீங்கள் இருக்கிற சபையில ஒரு உயிருள்ள ஜீவ பலியாக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ඒ මොහොත තමයි. அப்படியா இருந்தால்தான் ඔබගේ මගේ ආත්මය. உங்களுடைய என்னுடைய ஆத்துமா காக்கப்படும். ඒක තමයි අපිට දෙන්න සමහර කරපු වතු ලෝකයේ සදාකාලික ජීවනයේ ස්වර්ග රාජ්‍යය. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று சொன்ன அந்த நித்திய வாழ்வு, அந்த பரலோக வாழ்வு எங்களுக்கு கிடைக்கும். அது உங்க கைகளில் இருக்கிறது. நாங்க எல்லாரும் எழுந்திருப்போமா? ඔබට ආත්මය රැකීමද අවශ්‍ය වෙන්නේ ලෝකේ ගෞරවයද අවශ්‍ය වෙන්නේ. உங்களுக்கு உங்க ஆத்துமா, உங்களுக்குள்ளே இருக்கிற உங்க ஆத்துமாவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளணுமா, இல்லனா உலகத்துல இருக்கிற இந்த பெயர் புகழை தான் பாதுகாத்துக் கொள்ளணுமா? எது முக்கியம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சுவாமி இடத்துல ಜಾತಿ ಭೇದ නැහැ. ஜாதி மதம் கிடையாது, ಕುಲ ಭೇದ නැහැ. அங்கே பேதங்கள் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, දුප්පත් පොසත් කියලා නැහැ. ஏழை பணக்காரங்கிற பிரிவு கிடையாது, උගත් නුගත් කියලා නැහැ. படிச்சவன் படிக்காதவங்கிற பாகுபாடு கிடையாது. යේසුස් වහන්සේ අපි ඔක්කොම දේවදන්. இயேசு சுவாமிக்கு முன்பதாக நாங்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ඒ දේව දරුකම උරුමය ඔබ ලබා ගන්න. அந்த பிள்ளை என்கிற சுதந்திரத்தை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும். ඔබ කියන්නේ. நீங்க சொல்ல வேண்டும், යේසුනි இயேசுவே මට සමාන. என்னை மன்னியும். මෙච්චර කාල වහන්සේව දැනලා இவ்வளவு காலம் உங்களை அறிந்து මම ඔබගෙන් යනවා. நான் உங்களை விட்டு தூரம் போனேன். මම දන්නේ නැතුව මාංශවත් වුණා. ஆண்டவரே, நான் அறியாமலேயே நான் மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் போனேன். ලෝකෙට බර වුණා. நான் உலகத்துக்கு சார்பாய் மாறினேன். මම ඔබගෙන් යනවා. உம்மை விட்டு தூரம் போனேன். යේසුනි මට සමාන. இயேசுவே என்னை மன்னியும். ඔබගේ දරුකම උරුමය මට දෙන්න. உம்முடைய பிள்ளை என்கிற சுதந்திரத்தை எனக்கு தாரும். මගේ අභ්‍යන්තරේ ක්‍රියා කරන எனக்குள்ளே கிரியை செய்கிற සියලුම දුර්වලකම්. எல்லா விதமான பலவீனங்கள் ජීවන යේසුනි ஜீவிக்கிற இயேசுவே, ඔබගේ ලේවලින් உம்முடைய ரத்தத்தினாலே දැන් සෝත. இப்பொழுது கழுவுவீராக. පාර වෙනවා. நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், පාර වෙනවා. என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். දැන් මාව සෝත. என்னை சுகப்படுத்தும், දැන් මාව නිදා. என்னை விடுதலையாக்கும். මාතුල් දින සියලු
ආකාරකම් උඩුකම් எனக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான பெருமைகள் வேற்றுமைகள் මට පුළුවන් කියන හැඟීම මට எனக்கு எல்லாம் செய்ய முடியும் என்கிற என்னுடைய அகம்பாவம் යේසුස් දැන් මාව ඔබගේ දෙවියන් විශ්වාස இயேசுவே உம்முடைய ரத்தத்திலே என்னை கழுவி என்னை சுத்திகரியும். ජීසස් අපි කියමු நாங்க சொல்லுவோமா පුංචි මිනිස්සුෙකු තුළ විශාල දෙවිඳුන් වැඩියා சின்ன மனுஷன்